இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இந்த ஃபோட்டோல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நரகத்துக்கு நெறைய கூட்டம் போகுதுப்பா. ஆனா பரலோகத்துக்கு ஒரு சில கூட்டம் தான் போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட்டா? 100% கரெக்ட். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த ஒரு கூட்டம் போகுது பாத்தியா பரலோகத்துக்கு. அந்த கூட்டம் என்ன பண்ணுது? நரகத்துக்கு போற அமாம்பெரிய கூட்டத்த ரட்சிப்புக்குள்ள நடத்த மாட்டேங்குதுங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லைன்னு சொல்றாரு. அப்போ அது எந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படக்கூடாது. ஏசப்பாவை யார் அறியக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்படல. ஆனா நீ ஆசைப்பட்றிய. நான் அவன்கிட்ட சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். இவங்கிட்ட சொல்ல மாட்டேன், ஸ்கூலில் சொல்ல மாட்டேன், காலேஜில் சொல்ல மாட்டேன், வேலையில் சொல்ல மாட்டேன், ரொம்ப அவமானமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பயப்படுறீங்க நிறைய நேரங்களில் காஸ்பல் சொல்கிறதுக்கு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீ காஸ்பல் சொல்லாமல் இருந்தீங்கன்னா இங்கே பார்த்துக்க, இந்த ஃபோட்டோவில் இருக்க நிலமா தாம்மா, நீ மட்டும் பரலோகத்துக்கு போனோமா, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க ஒன்று சுற்றி இருக்க எல்லாரும் நரகத்துக்கு போனோம். அதுதானே நீ ஆசைப்படுற. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ இந்த செகண்டு இந்த வீடியோ பார்க்கும்போது நீ மனம் திரும்பணும், நீ அழிந்து போகிற ஆத்மாவுக்காக பிரயாசம் பண்ணணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை, நம்ம அதை செய்யணும்னு சொல்லி பவுல் சொல்கிறது தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கடமையை மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை மட்டும் தான் பார்க்குறோம். நமக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவற்றை எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராக தான் இருக்காரு. ஆனால் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் என்னன்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கல்ல, இதில் போகிற அம்மாம்பெரிய கூட்டத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக தான். ஆண்டவர் பக்கம் திருப்புங்க, அற்புதமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. காட் பிளஸ் யூ.